குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம ஆகஸ்ட் 6th இன்சைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியா இருக்காங்க இல்லையா, இந்தியா வந்து யுனைடெட் நேஷனோட ஒரு சில அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஏஷியா, ஆஃப்ரிக்கா அண்ட் கரீபியன் கண்ட்ரீஸ். ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சவுத் டு சவுத் கோஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போது உதாரணத்துக்கு பாருங்களேன். ஸோ இந்த மேப் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு இழுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு கீழே கண்ட்ரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து சவுத். ஓகே, இது என்ன அர்த்தம் அப்படின்னா, சவுத்து டு சவுத்தில் இருக்கிறவங்க நமக்குள்ளேயே நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து இந்த சவுத் டு சவுத் கோஆப்ரேஷன். ஸோ அதன் மூலமாக தான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்தியா யுனைடெட் நேஷன் கூட சேர்ந்து ஒரு 9 கரீபியன் கிடையாது, 9 சவுத் சைடில் இருக்கிற கண்ட்ரீஸ். அது வந்து ஆஃப்ரிக்கன் ரீஜனாக இருக்கலாம், ஏஷியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கரீபியன் நேஷன். ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து பார்த்து வச்சுங்க. இந்த 9 கண்ட்ரி ரொம்ப முக்கியம். ஸோ இது கூட சேர்ந்து இந்த யுனைடெட் நேஷன் சப்போர்ட்டிங் வந்து இதெல்லாம் ஓகே பார்த்துங்க. ஓகே, ஸோ இதை சேர்ந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எவ்வளோ இருக்குது? 17 இருக்குது. ஓகே, அது மட்டும் பார்த்துங்க என்ன அப்படின்னு. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து பெருசாக எதுவும் நியூஸ் வருமானு கேட்டிங்க அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, இது ஜஸ்ட்டு ஒரு நியூஸ். எக்ஸாமில் வந்து வர்றதுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ அவ்வளோதான். அடுத்தது இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் முக்கியமான நியூஸ் தான். என்ன அப்படின்னா, இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார்? நீத்தி ஆயோக். எதில் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இவியில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர், ஃப்ரண்ட் ரன்னர், அதுக்கப்புறம் வந்து டாப் பர்ஃபார்மர், ஸோ இந்த கேட்டகரியில் வந்து தந்திருக்காங்க. தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இவி சார்ஜிங் ஸ்டேஷனில் யார் நல்லா பண்ணுறா, ரிசர்ச்சில் யார் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டாப் பெர்ஃபார்மர்னு இருக்காங்க இல்லையா, டாப் பெர்ஃபார்மர்னால் ஃப்ரண்ட் ரன்னர். ஓகே, எந்த கண்ட்ரி அப்படின்னா, ஃப்ரண்ட் ரன்னர் வந்து டெல்லி, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர். ஓகேவா? ஓகே, ஸோ அதை தாண்டி வந்து வேறு எதுவும் பார்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் இதில் பார்த்து வச்சுங்க, ஃப்ரண்ட் ரன்னர் டிரான்ஸ்போர்ட் அண்டு எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸில். ஓகே, இது வந்து இவி இந்த இண்டெக்ஸில். ஓகே, EIEMI இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ரன்னர் இவங்க. டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராக்ரஸில் வந்து ஃப்ரண்ட் ரன்னர் வந்து சத்தீஸ்கர், டெல்லி, மகாராஷ்டிரா. சார்ஜிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க, ஹரியானா, கர்நாடகா. இது ஓகே. ஸோ இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. டாப்பில் இருக்கிற இதை மட்டும் பார்த்து வச்சுக்கேன். ஓகே, போதும். ஸோ அதை தாண்டி இதில் நீங்கள் வேறு ஏதாவது படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, PME டிரைவ் ஸ்கீம் இருக்கு இல்லையா, டிரைவ் ஸ்கீம். ஸோ அதை பற்றி நீங்கள் படித்து வச்சுங்க. ஸோ இது வந்து 2024 லான்ச் பண்ணாங்க. 26 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட டைம் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ 2 வருஷம் 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கான டோட்டல் பட்ஜெட் வந்து எவ்வளோ ஒதுக்கியிருந்தாங்க? 10,900 கோடியா. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து நம்மளோட இவி பெனிட்ரேஷன் வந்து இப்போ 7.6% தான் இருக்குது இப்போது கரண்ட்டாக. ஸோ இது வந்து 30% வந்து மாற்றணும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2030. ஸோ அதற்கான ஒரு வேலை தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே, அடுத்த நியூஸ் போயிடுவோமா? ஸோ அடுத்தது வந்து இதுவும் பெரிய விஷயம் கிடையாது. இது என்ன அப்படின்னா, இப்போ மெடிக்கல் பிளான்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்கான். ஓகே, தாவர இனங்கள், மருத்துவ குணம் இருக்கிற செடி, தாவர இனங்கள் இதெல்லாமே வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அதை வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. அதுதான் நியூஸ். அது யாருன்னு மட்டும் பார்த்துங்க போதும். அடுத்தது இது வந்து கேள்வி வருது அப்படின்னா எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஜுவனைல் லா இருக்கு இல்லையா, குழந்தைகள் சட்டம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் இன்டர்ப்ரேட்டர், டிரான்ஸ்லேட்டர் எல்லாம் கொண்டு வர்ற ஃபஸ்ட்டு ஸ்டேட், அஃபிஷியலாக கொண்டு வர்ற ஃபஸ்ட்டு ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப். ஸோ கேள்வி வந்து எந்த ஸ்டேட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து ஒரு பிம்ஸ்டெக், ஒரு நிமிஷம்ங்க, பிம்ஸ்டெக் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஃபெஸ்டிவல் ஃபஸ்ட்டு நடக்குது. அது வந்து இந்தியாவில் நடக்குது. ஓகேவா? ஸோ இதில் கேள்வி வந்து எது வருது, என்ன எப்படி வரும் அப்படின்னா, ஸோ இதோட தீம் மட்டும் தான் கேட்பாங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இது ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஃபெஸ்டிவல். அப்போது அதோட தீம் வந்து சப்தஸ்வர், 7 நேஷன் 1 மெலடி, 7 நேஷன் 1 மெலடி. சப்தஸ்வர் அப்படின்னா என்ன தெரியுமில்ல, 7 ஸ்வரங்கள். ஸோ அதுதான். ஸோ ஏன் வந்து 7 நேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, பிம்ஸ்டெக்கோட மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 பேர் தான். அந்த 7 பேர் யாருன்னு பார்த்துங்க. ஸோ இதோட ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ வேறு என்ன இருக்குது இதில்?
வேறு அவ்வளோதான். இது வந்து இதை தாண்டி வந்து வேறு எதுவும் கேள்வி வராது. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பிம்ஸ்டெக்கோட மெம்பர் கண்ட்ரிஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, பங்களாதேஷ் டாக்கால தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. பிபி பூட்டான் இருக்குது பக்கத்தில் இந்தியாவோட பக்கத்தில் பங்களாதேஷ், பூட்டான், மியான்மரும் பக்கத்தில் தான் இருக்குது, நேபாளும் பக்கத்தில் தான் இருக்குது, ஸ்ரீலங்காவும் பக்கத்தில் தான் இருக்குது, தாய்லாண்டு மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஓகேங்களா? ஸோ பக்கத்துலேயே தான். ஓகே, ஸோ இது மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சிங்க போதும். அடுத்தது இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவியை பற்றின ஒரு ரிப்போர்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவியில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இவி செக்டாரில் வந்து ஒரு 200 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா. யார் சொல்லியிருக்கா? நீத்தி ஆயோக் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் யாராவது இதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் ஏதாவது தொடங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பேட்டரி ரிலேட்டடாக இல்லை இவி ரிலேட்டடாக அந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா 2030 வந்து 30% பெனிட்ரேஷன் அப்படிங்கிறது கொண்டு வரணும். ஸோ அப்போ வந்து இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, நான் சொன்ன மாதிரி 7.6ன்னு நினைக்கிறேன், 7.6%. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன இருக்குது, அச்சீவ்மெண்ட்ஸ் நான் சொன்னேன் 7.6 இப்போதைக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதில் வந்து பெருசாக கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அவ்வளோதான். இது எல்லாமே நியூஸ் தான், கச்சன்னு. ஸோ இவி வந்து எப்படி ஒர்க் ஆகும், யார் என்னென்ன பண்ணணும், இவி வந்து எவ்வளோ முக்கியம், க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனுக்கு வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது குறைக்கிறதுக்கு. ஓகே, இந்தியாவோட மார்க்கெட் எப்படி இருக்குது, இதைத்தான் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் படிச்சிங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் எக்ஸாமில் என்ன வரும் அப்படின்னா இதெல்லாம் வராது, நான் சொல்கிறது தான் வரும். ஓகே, அதை தாண்டி ஏதாவது அடிஷ்னலாக கேட்பாங்களே தவிர இந்த நியூஸ்லேருந்து அதான் வரும். ஓகே, அடுத்தது IATA. ஸோ இது எங்கே இருக்குது? ஹெட் குவார்ட்டர்ஸு மான்ட்ரியல், கனடாவில் இருக்குது. ஓகேவா? கனடாவில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுனா பிஸியஸ்ட்டு என்ன சொல்கிறது, பிக்கெஸ்ட் ஏவியேஷன் மார்க்கெட். ஓகே, ஏவியேஷன் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியோட கெப்பாசிட்டி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எக்கானமியில் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா USA, சைனா. பாப்புலேஷன்லையும் சரி, இவங்க தேர்டு, இவங்க செகண்டு. எக்கானமியில் ஃபஸ்ட்டு, செகண்டு. பாப்புலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ வந்து இது 4th. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணி போட்டுடலாம் யாரெல்லாம் வந்து ஹையஸ்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இதிலேருந்து கேள்வி வராது இல்லையா? அப்போ எதில் கேள்வி வரும் அப்படின்னா, ஸோ இது வந்து இந்த இது இருக்கு இல்லையா, எந்த ரீஜியன் நெட்வொர்க் அந்த ஏர்வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஜூ, சியால். இது வந்து சவுத் கொரியாவில் இருக்குது. அந்த ஏர்வே தான், அந்த ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்து தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்களாம். கிட்டத்தட்ட வந்து 1,32,00,000 பேர் வந்து 2024 வந்து பறந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்மளோட இதில் வந்து எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7வது பிளேஸில் வந்து மும்பையும் டெல்லியும் இருக்குது. ஓகே, மொத்தம் வந்து 59 லட்சம் பேர் வந்து 2024 ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. ஓகே, அவ்வளோதான். ஸோ நான் சொன்ன மாதிரி இதோட இது மட்டும் பார்த்துங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் அது மட்டும் பார்த்துங்க போதும். ஓகே, மான்ட்ரியல் கனடாவில் இருக்குது, 1945 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகே, அடுத்தது வந்து மால்டோவா இருக்காங்க இல்லையா, மால்டோவா வந்து அஃபிஷியலாக வந்து 107வது கண்ட்ரியாக வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதை தாண்டி வந்து 124வது கண்ட்ரியாக வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ரூவ் இது வந்து தெரிவிச்சிருக்காங்க, விருப்பம் வந்து தெரிவித்த ஒரு கண்ட்ரி வந்து 124, சைன் பண்ணது வந்து 107. ஓகேவா? 107 மால்டோவா. ஓகே, மால்டோவா. அவ்வளோதான். ஸோ இதை தாண்டி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கை வந்து நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இது வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இது இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். எப்போன்னு பார்த்தீங்கன்னா COP21. இது வந்து எந்த ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க, COP21. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பார்த்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதோட இன்டர்நேஷ்னல் ஹெட் குவார்ட்டர்ஸ், ISAவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து குருகிராம், ஹரியானாவில் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து இதோட கோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ட்ரில்லியன் வந்து மொபிலைஸ் பண்ணணும் 2030. ஓகே, அதை தாண்டி வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். 100 கண்ட்ரி வந்து எந்த கண்ட்ரி அப்படிங்கிறத பார்த்துங்க. பராகுவே கேட்டாலும் கேட்பாங்க, 100 கண்ட்ரி எந்த கண்ட்ரிப்பா அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி மால்டோவோட இது மட்டும் பார்த்துக்குங்க, கரன்சி அண்ட் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஷுனியா அப்படிங்கிறது வந்து கேபிட்டல், கரன்சி வந்து லெயூ. ஓகே, லெயூ அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் நியூஸ் தான். இந்த பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க கனெக்ட் மூலமாக வந்து
அவங்களோட இதை வந்து அந்த இனிஷியேட்டிவ் மூலமாக அவங்களோட வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து புதுப்பிக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ இதோட ஹெட்டு மட்டும் பார்த்துங்க யார் அப்படின்னு, எஸ் ராமன். அவ்வளோதான். ஓகே, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஜென்ரல் ஏர்லைன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஜென்ரலி. ஸோ அவங்களும் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க வந்து அடிக்கடி நியூஸில் வந்து பார்ப்பீங்க, இவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணி இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அப்படி தான் 2 பேரும் ஜாயின்ட் வெஞ்சராக வந்து லான்ச் பண்ணி புதுசாக ஜென்ரலி சென்ட்ரல் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, புதுசாக ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து லைஃப் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து இதில் நியூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த ஜென்ரலி அவங்க வந்து 76%, இது வந்து 26%. ஸோ கேட்டாங்க அப்படின்னா இதுதான் கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 24-76, இல்லைன்னா 51-49, 76-24. ஸோ ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இது வந்து ஜென்ரல் நியூஸ் தான். இண்டிகோ கூட எந்த ஒரு பேங்க் சேர்ந்து அவங்களோட கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, மாஸ்டர்லேயும் சரி, ரூபேலையும் சரி, ரூபே லோக்கல், மாஸ்டர் இன்டர்நேஷ்னல். ஓகே, அவ்வளோதான். இண்டிகோ, ஐடிஎஃப்சி, ரெண்டும். ஓகே, இது வந்து கொஞ்சம் முக்கியமான நியூஸ். என்ன அப்படின்னா, இந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா, இது அப்படின்னா பரீட்சா பே சர்க்கா. பரீட்சா அப்படின்னா நம்ம பரீட்சைன்னு வச்சுக்கலாம். ஓகே, பே சர்ச்சா அப்படிங்கிறது என்னென்னா 2018 இருந்து நம்மளுடைய பிஎம் வந்து இந்த மாணவர்கள்கிட்ட வந்து கலந்துரையாடுவார். எக்ஸாம்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, படிப்பை எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக இது பண்ணிக்கணும், யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இது வந்து இது பண்ணுவார். ஓகேவா? ஸோ இந்த வருஷம் கண்டக்ட் பண்ணது வந்து 8th எடிஷன். 8th ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, வித்தின் அ மந்த் வந்து கிட்டத்தட்ட 3.53 ஓகே, 3.53 கோடி பேர் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து ஃபஸ்ட்டு 2018 நான் சொன்னேன் இல்லையா, இது தேர்டு. ஓகே, ஸோ இது வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொமோட் பண்ணுற ஒரு இது. ஓகேங்களா? நல்ல விஷயந்தான். ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பேங்க் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பேங்க் நல்லா ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போ உள்ள ஒர்க் பண்ணுறவங்க நிறைய குளறுபடி பண்ணதுனால இப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ இப்போ சிஇஓ வந்து ரிசைன் பண்ணிட்டார் இல்லையா, யார், சுமந்த் கத்பாலியா ரிசைன் பண்ணிட்டார். நியூ ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. 2-3 டென்யூர். ஓகே, எவ்வளோ வருஷம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதோட டேக்லைன் மட்டும் பார்த்துங்க, வி மேக் யூ ஃபீல் ரிச்சர். 1994 தான் வந்து இந்த பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. 93க்கு அப்புறம் தான், 90க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்பிஜி ரிஃபார்ம்ஸுக்கு அப்புறம் ப்ரைவேட்டைசேஷன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிது. ஓகே, ப்ரைவேட்டைசேஷன் கிடையாது, ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிது. ஸோ அதில் வந்து ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க் இது எல்லாமே ஒரு இது. ஓகே, ஸோ இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் பேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிந்துஜா குரூப்போட ஒரு ஸ்பான்சர் இது. ஓகே, ஸோ அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய நியூஸ் கிடையாது. கொலாபரேட் பண்ணியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கூட துருவா வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமர்ஷியல் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகே, அடுத்தது ஃபார்மர் ஜம்மு காஷ்மீரோட கவர்னராக இருந்தவர் சத்யபால் மாலிக். ஓகே, ரீசெண்டாக வந்து இறந்துட்டார். பெரிய நியூஸ் கிடையாது. கடைசியாக எந்த ஸ்டேட்டோட இதுவாக இருந்தார், என்ன சொல்கிறது, கவர்னராக இருந்தார் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து தேவையில்லாது. ஓகே, சீஃப் செக்ரட்டரி தேவையில்லை. அடுத்தது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக வின்ஃபாஸ்ட் நிறுவனத்து கூட வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து வியட்நாம். ஃபஸ்ட் நியூஸு. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடியில் வந்து இவி பிளான்ட் ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க. செகண்டு எவ்வளோ கோடின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 16,000 கோடி. ஓகே, இதன் மூலமாக வந்து 50,000 பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். ஓகே, அவ்வளோதான். இதை தாண்டி வந்து பெருசாக எதுவும் கிடையாது. சின்ன டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட் தான். ஓகே, ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ, பை.